கொஞ்சோண்டு சாப்பாடு போடுங்களேன். ஏன்டி இப்படி இருக்க? பசிக்குதுக்கா. கொஞ்சம் சும்மா இரு. என்னாச்சுன்னு? ஆ ரிங்கு போகுது, ஆனா அவர் எடுக்கலடா. காலனோட கதைய துர்கா முடிச்சு விட்டாளா? போன் எடுக்க ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? ஏங்க அவர் போன் எடுக்கல? அங்க என்னங்க நடந்துட்டு இருக்கும்? மறுபடியும் போன் பண்ணி பாருங்க. பண்றேன். அக்கா, சாப்பாடு எடுத்துட்டு வா. அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன் உன்னை. தின்னுட்டல. அண்ணா, என்னண்ணா? ஆ, எடுக்க மாட்டேங்கிறாரா? ரிங்கு போகுது. ஹலோ ஆவுடை. ஆ எடுத்துட்டாரு. அண்ணா ஸ்பீக்கர்ல போடுங்க. சாமி, ம் துர்கா வந்திருக்கிறதா சொன்னீங்க. அங்க என்னாச்சுன்னு கேட்க தான் போன் பண்ணேன். அவ இருக்காளா, போயிட்டாளா? அவ கிளம்பிட்டா ஆவுடை. அப்படியா சாமி? அவ எப்படி அங்க வந்தா? அதுவும் இல்லாம ஜமீன் வாழ அவ எதுக்கு கொண்டு வந்தாளா? சொல்ற ஆவுடை. சாமி, வாழ கொடுத்துட்டு அவ சைலண்டா கிளம்பி போயிட்டாளா? வேற எதுவும் சொல்லலையா? வேற எதுவும் நடக்கலையா? நானும் அப்படித்தான் நினைச்சேன் ஆவுடை. ஆ, ஆனா வாடி வா, இப்ப என் கிட்ட வாள் இருக்கு. இனி நீ இங்கிருந்து உயிரோட போக மாட்ட. வந்ததும் வந்துட்டேன். காளிக்கு பூஜை பண்ணாம போன எப்படி? கோச்சுக்கு வரல காளி. ஒரு பூஜை பண்ணிட்டு போயிடுற. எதுக்காக இந்த பூஜை? உச்சி காளிக்கு பூஜை பண்றது ரொம்ப சிறப்பானது. உங்களுக்கு தெரியாததா என்ன?